இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் சோழசிராமணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வெய்யக்காஞ்சாமுதூர் கிராமம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக இந்த ரோடு நிலைமை வந்து இப்படியே தான் இருக்குது. காந்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. குழந்தைங்கள்லாம் இங்கேருந்து பேரண்ட்ஸ் வந்து அங்கேருந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றப்ப நிறைய அடிக்கடி விபத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நடக்குது. ரோடு வந்து சரி பண்ணுவாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு, அதாவது வெய்யக்காஞ்சாமுதூர் டு ராக்கியாவலசு வரலும் ரோடோட நிலைமை இப்படி தான் இருக்குது. இதில் நிறையா விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைங்க முதல் கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே மெயின் ரோட்லேருந்து ராக்கியாவலசு வரலும் ஒரு மின் விளக்கு கூட எதுவுமே கிடையாது. இதுக்கும் வந்து ரொம்பவும் நைட்டில் வந்து அதை ஒரு 6 மணிக்கு மேலே போகிறவங்க டெய்லி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஆம்புலன்ஸ் வரனா கூட அங்கேருந்து ரொம்ப அவதிப்பட்டு வர்ற மாதிரி ஒரு நிலைமை சூழ்நிலை இந்த மாதிரி ஏற்படுத்திட்டுருக்கு. குழந்தைங்களாம் அங்கே ஸ்கூலில் நல்லா படிக்குதுங்க. ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்களும் 20 வருஷமாக அந்த ரோட்டை நான் வந்து சரி பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கீழே அப்படியே விழுந்துங்க, கை இந்த இடத்துல அப்படியே முறிஞ்சிருச்சுங்க கை. அப்புறம் மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அவங்க பார்த்து அது சரி பண்ணி 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அந்த மண்டையில் அடிபட்டு கை முறிஞ்சு கிட்டத்தட்ட படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற அதிகாரிங்க எதுவுமே கண்டுக்கிறதில்ல, பிடிக்கிறதில்ல. கிட்டத்தட்ட இங்கே இதே வழியில் தான் ஸ்கூலு, காந்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப குழந்தைங்க கீழே விழுந்து ரொம்ப பாதிப்பு ரொம்பவும் பாதிப்பாக இருக்குது. அதனால் அதை சரி செய்யறதுக்கோசரம் மக்கள் வந்து 2 பேர் வண்டியில் வந்து கீழே விழுந்து அவங்களுக்கும் அடிங்க, மண்டையில் அடி, கால் அடி. அப்புறம் போய் நாங்களே தூக்கிவிட்டோம், தம்பி போய் தூக்கிவிட்டாங்க. அவங்க போய் தூக்கிவிட்டு தண்ணி கொடுத்து, அதே மாதிரி தண்ணி நிறையா தேங்கி அந்த பக்கம் பூரா தெப்ப குளத்தில் தண்ணி தேங்கி மக்களுக்கு நிறைய கொசு பாதிப்பு, கொசு ஈக்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா ஏற்படுது. ரொம்பவும் பாதிப்பு, உடம்புநிலை சரியில்லாமல் கொசு கடிச்சு சில பிள்ளைங்க குழந்தைங்கள ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு வந்தாலும் உடம்பெல்லாம் ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட போகிறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு போக ரொம்ப சிரமமாக போயிடுது. அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் அங்கே போய் நான் 2 நாளாக ஏறுனுங்க வண்டி, அங்கே போய் ஏறினேன். அப்புறமேல சரி தூரமாக வருது, என்ன பண்ணுறது பாவம் அப்படின்னு வருது. தண்ணி பூரா இதில் தான் வந்து இறங்குது. கிட்டத்தட்ட அந்த குட்டையெல்லாம் நம்பி மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாம் இந்த வழியாக தான் போகணும் வரணும். இந்த அளவுக்கு இங்கேயும் வந்து இவ்வளோ பாதிப்பு இருக்குது. Thank you.